பெய்ஞ்ச மலையில் முளைத்த காளான் என்று ஒரு தமிழில் சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த கர்நாடகாவில் அரைக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆச்சு. 2 தேர்தலில் போட்டியிருக்காங்க. 71 சீட்டு 71 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த நாய்க்கு செம்பு தூக்குறவன் அவன் தமிழனா இல்லை மாற்று மொழிக்காரன்னு தெரியலை. அந்த கட்சிக்கு செம்பு தூக்கிட்டு சீமானனை வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து சின்ன வேணும்னா எங்களோட கூட்டடிக்க வாங்கன்னு சொல்லி அந்த பதிவு போடுறாரு. அந்த பதிவுலேருந்தே தெரியுது அதெல்லாம் அரசியலில் முதுமை பெறலை அப்படின்னு. 2013 கட்சி ஆரம்பித்து தேர்தலில் 16, 19, 21, 23 தேர்தலில் கலந்துட்டு உள்ளாட்சி தேர்தல் 2 முறை, இடைத்தேர்தல் வந்து 4 முறை, உள்ளாட்சி தேர்தல் 2 முறை போட்டுட்டு தனித்து நிற்பதே எமது தத்துவம், தனித்து நிற்பதே எங்களுடைய கொள்கை, தனித்து நிற்பதே எங்கள் தலைசிறந்த தயானமாக சபதம் ஏற்று இந்த அனைத்து பொய்க்காரங்கிட்ட இருந்தும் புரட்டுக்காரங்கள்ட்ட இருந்தும் பித்தளட்ட செயல்வர்கள்ட்ட இருந்தும் பதவியுடைய அதிகார திமிரில் பேசுகிறவங்கள்ட்ட இருந்தும் அதிகார திமிரில் நடக்கிறவங்கள்ட்ட இருந்தும் தனிச்சு எதுக்கு அஞ்சாமல் தனிமையாக தனித்து புலிகளை போல் நம் களவாடி கொண்டு இருக்கின்றோம். தேர்தலை சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த பத்திரி கூட இல்லாத ஒரு மனுஷன் நம்மளை கூட்டணிக்கு போடுறாரு. இதெல்லாம் எதை சிரிக்குதுன்னா, சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா மேலே ஏறி குதிக்குமா? அதே போல் நம்மளை வந்து வச்சுட்டு பேசுகிறோம். இன்றைக்கு எதிர்பார்த்தோம் 18ஆம் தேதி நம்மளோட சின்னம் நமக்கு ஒதுக்கி அதிகாரப்பூர்வமாக அந்த சின்னத்தை நம்மகிட்ட கொடுப்பாங்க, விவசாயிகள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதில் உச்சநீதிமன்றம் அது விளக்கத்தை கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துருக்கோம். இன்னும் அதுக்கான பதில் வரல. இது வரைக்கும் இந்த இரவு 12 மணியை தாண்டிட்டு இது வரைக்கும் அந்த பதில் வருமா அப்படின்னு முகநூலில் வந்து நான் தேடி பார்த்தேன். நம்ம உறவுகள் யாராவது ஒரு பதிவு போடுவாங்களோ அந்த சின்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்குமான்ற ஆசையில் எதிர்பார்த்தேன். ஆனால் இதுவரை எந்த விதமான அதுக்கான அறிகுறி தெரியலை. அதனால் இந்த இரவு நேரத்தில் நான் கனவுளித்து இந்த பதிவிடுறேன், இந்த குரல் பதிவை பதிவிடுறேன். அப்படின்னா புரிஞ்சுங்க, நான் மட்டும் இல்லை, உண்மையான தமிழ் தேசத்தை நேசிக்கிறவங்களும் உண்மையாக அண்ணனை நேசிக்கிறவங்களும் தம்ம தத்துவத்தை தலைமையேற்றுக்கிறவங்களும் என்னை போலவே தூங்காமல் இருப்பீங்க, என்னை போலவே கண்விழித்து அந்த அவளோடு இருப்பீங்க, எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்னவாக இருந்தாலும் புரட்சி ஒரு நாள் வெல்லும். நாம் இந்த புரட்சி ஆட்சி அதை தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்லும். இலக்கு ஒன்று தான், ஒரு இனத்தின் விடுதலை என்ற கோட்பாட்டின் கீழ் நாம் உழைப்பை அனைத்தையும் ஒன்று திரட்டி நம்முடைய பாமர மக்களிடம் நம் கொள்கை கோட்பாட்டை அவர்கள் காதில் அருகாமல் போய் செவியில் பளீரென்று பதிவிட வேண்டும். அப்படி கஷ்டப்பட்டு இரவு பகலாக கஷ்டப்பட்டு நாம் உழைத்தோம் என்றால் நாம் நினைத்ததை சாதிப்போம். சாதிக்கின்ற தூரங்கள் விரைவில் இல்லை, அருகாமையிலே உள்ளது. ஆகையால் என் தாய் சொந்தங்கள் அனைவரும் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும். நாம் இலக்கை அடைய வேண்டும். இனத்தின் விடுதலை தான் நம்முடைய முதல் சத்திய பிராமணமாக ஏற்று நாம் களமாடுவோம். இலக்கை வென்றாவோம், இனத்தை ஒன்றாக்குவோம். நாம் தமிழர். வணக்கம்.